ஆமாங்க, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ஒரு கொலைகார கப்பல் அப்படின்னு இந்த கப்பலை சொல்லலாம். இப்ப இந்த கப்பல்ல பயணம் செஞ்ச 150 பேர்ல 3 பேர் இறந்திருக்கிறாங்க. கப்பலை கடல்லையே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கப்பலுக்குள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த நோய் பரவி இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை பார்க்க போறோம். சுற்றுலா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உலகம் முழுக்கவே இது சுற்றுலா மாதங்கள் தாங்க, ஏப்ரல் மே அப்படிங்கிறது. அதுவும் கப்பல்ல, உல்லாச கப்பல்ல சுற்றுலா போறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷன், ரொம்ப அதிகம் இந்த மாதங்கள்ல. அந்த மாதிரி ஒரு உல்லாச கப்பல் தான் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில இருந்து அண்டார்டிகா போயிட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை பார்த்துட்டு திரும்பி வர மாதிரி ஒரு பிளான். இது எவ்வளவு தூரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது நான் சொல்லும் போதே. அதனால மாச கணக்குல இந்த கப்பல் பயணம் ஆரம்பிச்சது ஏப்ரல் 1ஆம் தேதிங்க. மாச கணக்குல இந்த பயணம் இருக்கும், 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏப்ரல் 1ஆம் தேதி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு 70 வயது மனிதர் மூச்சு விட சிரமப்படுறாரு, காய்ச்சல் குளிர்லாம் அதிகமா வருது. வெகு விரைவில் ஏப்ரல் 11ஆம் தேதியே இறந்துடுறாரு. ஆனா என்ன காரணம் அப்படிங்கறத சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா இறந்தவரோடவே கப்பல் பயணமாயிருக்கு. ஏப்ரல் 24ஆம் தேதி தான் இறந்தவரோட உடலை கப்பலை விட்டு வெளியே கொண்டு வராங்க. கூடவே அவரோட மனைவி 69 வயது பெண்மணி அவங்களும் இறங்குறாங்க. ஆனா இந்த பெண்மணிக்கும் கப்பல்ல இறந்த அவர் கணவரோடவே பயணம் பண்ணதுனாலேயோ என்னவோ அவங்களுக்கு இதே மாதிரி சளி, காய்ச்சல், இருமல், அதுக்கப்புறம் மூச்சு விடும் தொந்தரவுன்னு ஆரம்பிச்சு 24ஆம் தேதி பாடியை இறக்குறாங்க. அவங்க விமானத்தில் உடம்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பெண்மணியும் விமானத்தை விட்டு இறங்கி அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட விமான நிலையத்திலேயே கொலாப்ஸ் ஆகி இறந்துடுறாங்க. அடுத்து ஒரு பிரிட்டிஷ்காரரு கப்பல்ல இருக்கக்கூடியவர், அவருக்கு அதிக காய்ச்சல், மூச்சு விடும் தொந்தரவு, நிமோனியா தாங்க. இதெல்லாம் எப்படி கொரோனா வைரஸ்ல ஒரு நிமோனியா வந்துச்சு, அதே மாதிரி ஒரு நிமோனியா காய்ச்சல் மாதிரி ஹை ஃபீவரோட வருது. சில பேருக்கு இந்த மாதிரி மூச்சு விடும் தொந்தரவை அதிகப்படுத்துது. அவரை ஏப்ரல் 27ஆம் தேதி மறுபடியும் 2 நாள் கழிச்சு அவரு இறங்குறாரு. அவரும் பக்கத்துல சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்குங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்காவோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகப்படுறாரு. அடுத்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்மணி கப்பல்ல இருக்கிறவங்க 3வது இறப்பு. கேப் வர்டே அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அவங்களுமே காய்ச்சல், இருமல் நிமோனியா மாதிரி கரெக்டா காய்ச்சல் 4வது நாள் இவங்க எல்லாருமே இறக்குறாங்க. இப்போ கேப் வர்டேல கப்பலை நிறுத்தியாச்சு. இப்பயாவது அவங்களுக்கு புத்தி வந்துச்சுங்கிற மாதிரி தான். என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க இருந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த 2 பேர், முதியவரோட மனைவி, இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் இறக்குறாங்க இல்லையா. இவங்களோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ரத்தம் இது எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது ஹண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்க்கு பாசிட்டிவா வருது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை அந்த பிரிட்டிஷ்காரர் இறங்கினாரு பார்த்தீங்களா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு. அவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் பாசிட்டிவ். இந்த ஜெர்மனியா பெண்மணி இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஹண்டா வைரஸ் பாசிட்டிவ். ஆக ஒரு வைரஸ் கப்பலுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. கப்பலை மறுபடியும் நிலப்பரப்புக்கு கொண்டு வரல, கடல்லையே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த முதல்ல இருந்தவங்க இவங்க பேர்டு வாட்சிங் சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் பைனாக்குலர்ல பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய பொழுதுபோக்குங்க. இந்த பொழுதுபோக்குக்காக அவங்க ஒரு பார்க், நேஷனல் பார்க்குக்கு போயிருக்கிறாங்க. டென்மார்க் சேர்ந்தவங்க இவங்க. ஒருவேளை அந்த ஜூல இந்த வைரஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கணிப்பு. அதுக்கப்புறம் அவங்க கப்பலில் ஏறி இருக்கிறாங்க. கப்பலில் ஏறி அவங்களுக்கான காய்ச்சல் இதெல்லாம் வரும்போது யாருக்கும் கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் இது பரவக்கூடியது அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறதே விலங்குகளில் தான் இருக்கும், குறிப்பாக எலிகளில் தான் அதிகமாக இருக்கும். மனுஷன் பரவனதா இது வரைக்கும் ரிப்போர்ட்டே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மனுஷங்கிட்டிருந்து மனுஷங்களுக்கு பரவிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு இந்த கப்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக தான் தெரிய வருது. இன்னமும் கப்பல் கடலில் தான் இருக்குது, இன்னும் நிலப்பரப்பை கொண்டு வரல. இறந்த அந்த ஜெர்மானிய பெண்ணோட உடல் இன்னும் கப்பலில் தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும் என்னங்கிறத சொல்கிறேன். பட் இருந்தாலும் பாருங்கள், ஒரு சின்ன ஏதோ ஒரு நாட்டில், ஒரு தென் அமெரிக்க நாட்டில் ஏதோ ஒரு இடத்த ஜூவில் எங்கிருந்தோ வந்த ஒரு வைரஸ், உலகத்தோட ஏதோ ஒரு மூலையிலேருந்து வந்த வைரஸ் ஒரு கப்பல் பயணம் மூலமாக இப்போ ஜெர்மனி, பிரிட்டன், தென் அமெரிக்கா, இந்திய பயணிகள் அந்த 150 பேர்ல இருக்காங்களான்னு தெரியல, இருந்தா இந்தியா அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் டக்குன்னு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சுற்றுலா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனைகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெளியிடங்களில் மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. இந்த ஒரு மெசேஜ் மட்டும் முடிஞ்ச அளவு கடைபிடிங்க. ப்ளஸ் இந்த வீடியோவை டூர் போகிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய மருத்துவ நிகழ்வுகள், அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.